பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திமுக பொதுக்குழு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று கூடுகிறது. அதில் திமுகவின் செயல் தலைவராக ஸ்டாலின் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதுபற்றி செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக பொதுக்குழு எத்தனை மணி அளவுல கூட இருக்கு? மருத்துவமனையில இருந்து திமுக தலைவர் கருணாநிதி வீடு திரும்பி சில வாரங்களே ஆகியிருக்கும் நிலையில அவர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறாரா? அதாவது இன்று காலை 9 மணி அளவில் திமுக பொதுக்குழு கூடும் என்று ஏற்கனவே தலைமை கழக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 3000க்கும் அதிகமான உறுப்பினர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கலைஞர் அரங்கம், அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய பூங்கா என அனைத்து பகுதிகளிலும் நாற்காலி போடப்பட்டிருக்கிறது. இது போன்ற அழைப்பிதழ்களை உறுப்பினர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தற்பொழுது உறுப்பினர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களிடமுடைய ஒருவருடைய அழைப்பிதழ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது போன்ற அழைப்பிதழ் அனைத்து இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். உள்ளே வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த அழைப்பிதழிலே இன்னொரு தாள் என்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாளை கொடுத்து அவர்கள் பேட்ச் வாங்கி போட்டுக்கணும். அந்த அடிப்படையில் அந்த பேட்ச் இருக்கிறவங்க தான் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரியான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. உறுப்பினர்கள் காலையிலிருந்து வர தொடங்கி விட்டார்கள். வந்த ஒரு உறுப்பினருடைய அந்த அழைப்பில் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த அடிப்படையில் குறிப்பாக நீங்கள் சொன்னது போல திமுக தலைவர் மருத்துவமனையிலிருந்து கடந்த 23ஆம் தேதி வீடு திரும்பி இருக்கிறார். அவர் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்த அளவில் தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் 3000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த பொதுக்குழுவில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் சொல்வது போல பொருளாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு குறிப்பாக செயல் தலைவர் என்ற ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டு அந்த பதவி அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதுக்காக அந்த பொதுக்குழு ஏற்கனவே திமுகவுடைய சட்ட விதிகள் பிரகாரம் இந்த குறிப்பிட்ட பதவிகள் தான் இருக்கின்றன. தலைவர், பொதுச் செயலாளர் என்ற பதவிகள் தான் இருக்கிறது. புதிதாக ஒரு பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதில் பொதுக்குழுவிலே அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து திருத்தம் செய்து அதற்கு வேறு யாராவது போட்டி இருந்தால்தான் தேர்தல் நடைபெறும். தற்போதைய சூழலில் இவருக்கு போட்டியாக வேறு யாரும் இல்லாத பட்சத்தில் ஒருமனதாக தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.